அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஃதலுஸ் ஸலாத்தி வ அத்தம்முத் தஸ்லீம் அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். முத்தமிமத்துல் ஆஜுருமி என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் பாபுல் மன்சூபாத்தி மினல் அஸ்மா, நஸ்ப் செய்யப்படக்கூடிய இஸ்ம்களை பற்றி பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே நாங்கள் அல் மஃஊலு பிஹி, அல் மஃஊலுல் முத்லகு, அல் மஃஊலு ஃபீஹி, அல் மஃஊலு லஹு ஆகிய பாடங்களை பார்த்தோம். இன்றைய பாடத்திலே அல் மஃஊலு மஅஹு, அல் முஷப்பஹு பில் மஃஊலி பிஹி இந்த இரண்டு விடயங்களையும் பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக அல் மஃஊலு மஅஹு பொறுத்தவரையிலே 4 விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். முதலாவது, அல் மஃஊலு மஅஹு என்றால் ஒரு செயல் யாருடன் நிகழ்த்தப்படுகின்றதோ, யாருடன் அந்த செயல் நிகழ்ந்திருக்கின்றதோ அதனை குறிப்பதற்குத்தான் அல் மஃஊலு மஅஹு என்று சொல்லப்படும். ஏற்கனவே நாங்கள் கற்ற மஃஊல்களிலே ஒரு செயல் யாரின் மீது நிகழ்த்தப்படுகின்றதோ அதற்கு மஃஊல் பிஹி என்று பார்த்தோம். எந்த இடத்திலே எந்த காலத்திலே செய்யப்பட்டது என்பதை குறிப்பதற்காக அல் மஃஊலு ஃபீஹியை நாங்கள் கற்றோம். அதே போன்று எந்த காரணத்துக்காக அந்த செயல் செய்யப்பட்டது என்பதை குறிப்பதற்காக அல் மஃஊலு லஹு என்ற பாடத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் ஒரு செயல் யாருடன் சேர்த்து செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுவதற்காக வேண்டித்தான் அல் மஃஊலு மஅஹு பிரயோகிக்கப்படும். இரண்டாவது விடயம், இந்த அல் மஃஊலு மஅஹுக்கும் ஏனைய மஃஊல்களுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்னவென்றால், மஃஊல் மஅஹுவாக வரக்கூடிய சொல்லுக்கு முன்னால் மஅவுடைய கருத்தை பொதிந்த ஒரு வாவு சேர்க்கப்படும். அந்த வாவுக்கு வாவுல் மஅய்யதி, மஅய்யாவுடைய மா என்ற கருத்தை பொதிந்து கொள்ளக்கூடிய வாவ் என்று சொல்லப்படும். உதாரணமாக ஜா அல் அமீரு, அமீர் வந்தார். ஜா ஃபிஅலுன் மாதின், அல் அமீரு ஃபாயில், வல் ஜெய்ஷ படையுடன் வந்தார். இந்த இடத்தில் அல் வாவ் வாவுல் மஅய்யதி, அல் ஜெய்ஷ மஃஊல் மஅஹு. எனவே மஃஊல் மஅஹுவாக வரக்கூடிய அந்த சொல்லுக்கு முன்னால் வாவுல் மஅய்யா சேர்க்கப்படும். ஏனைய மஃஊல்களை பொறுத்தவரையிலே அந்த சொல்லுக்கு முன்னால் அந்த மஃஊல்களுக்கு மட்டும் சொந்தமான எந்த ஒரு ஹர்ஃபுகளும் சேர்க்கப்படுவதில்லை. மூன்றாவது விடயம், இந்த மஃஊல் மஅஹுக்கு நஸ்பு செய்த ஆமில் அதற்கு முன்னால் வரக்கூடிய ஒரு ஃபிஅலாக இருக்கலாம், அல்லது ஃபிஅலுடைய அமலாக அமல் செய்யக்கூடிய ஒரு இஸ்மாகவும் இருக்கலாம். இது எல்லா மஃஊல்களுக்கும் பொதுவானது தான். இந்த மஃஊலுக்கும் விசேஷமாக இந்த கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக ஜா அல் அமீரு வல் ஜெய்ஷ, அமீர் படையுடன் வந்தார். வல் ஜெய்ஷ என்ற மஃஊல் மஅஹுக்கு நஸ்பு செய்தது ஜா அல் அமீரு என்ற சொல்லில் உள்ள ஜா என்ற ஃபிஅல். அதே போன்று இஸ்தவல் மாஉ வல் ஹஷபத, இஸ்தவல் மாஉ தண்ணீர் சமமாகிவிட்டது. வல் ஹஷபத, ஹஷபத் என்பது பலகைக்கு சொல்லப்படும். ஒரு நீர்த்தொட்டினுடைய ஒரு பகுதியிலே இந்த அளவு பார்க்கக்கூடிய அந்த கருவி பொருத்தப்பட்டிருக்கும். தண்ணீர் நிறைந்து அந்த அளவையுடன் சமமாகின்ற பொழுது, அந்த பலகையுடன் சரிசமமாக நிற்கின்ற பொழுதுதான் இந்த வார்த்தை சொல்லப்படும். இஸ்தவல் மாஉ வல் ஹஷபத, தண்ணீர் அந்த பலகையுடன் சமமாகிவிட்டது. இந்த வசனத்திலே இஸ்தவா ஃபிஅலுன் மாதின், அல் மாஉ ஃபாயிலுன், அல் வாவு வாவுல் மஅய்யதி, அல் ஹஷபத என்பது மஃஊல் மஅஹு. இந்த இரண்டு வசனங்களிலுமே மஃஊல் மஅஹுக்கு நஸ்பு செய்த ஆமில் ஜா என்ற ஃபிஅலும் இஸ்தவா என்ற ஃபிஅலும். அதே போன்று அன சாயிருன் வன்னீல, நான் நைல் நதியுடன் நடந்து சென்று கொண்டிருக்கின்றேன். நைல் நதிக்கு அருகாமையில் சென்று கூடிய ஒரு மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு புறம் நைல் நதி அது பாட்டிற்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது, நான் என்னுடைய வேலைக்காக சென்று கொண்டிருக்கின்றேன். எனவே நடந்து செல்லல், ஓடிக்கொண்டிருத்தல் என்ற அந்த செயலை இருவர் ஒரே நேரத்திலே செய்வதை குறிப்பதற்காகவே இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அனசாயிருன் வன்னீல, இந்த வசனத்தில் வன்னீல என்ற மஃஊல் மஅஹுக்கு நஸ்பு செய்தது ஃபிஅலுடைய அமலாக அமல் செய்யக்கூடிய அந்த சாயிருன் என்ற அந்த இஸ்மு ஃபாயில் தான். அடுத்ததாக மஃஊல் மஅஹு என்பது ஒரு செயல் யாருடன் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை குறிப்பதாக இருப்பதனால் சில வசனங்களிலே அது அதுஃப் மாத்தூஃபுக்கு ஒத்து போகின்றது. உதாரணமாக ஜா அல் அமீரு வல் ஜெய்ஷ என்ற வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு புறம்
அமீர் படையுடன் வந்தார் என்று மஃபூல் மாஹுவாக அதனை வைத்துக்கொள்ள முடியுமாக இருந்தாலும் வருதல் என்ற செயலை அமீரும் அந்த படையினரும் செய்திருப்பதனால் ஜா அல் அமீரு வல் ஜெய்ஷு என்று அத்துஃப் மாத்துஃபாகவும் பிரயோகிக்க முடியும். இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது அல் மஃபூல் மாஹு என்ற பாடத்துடன் மஃபூல் மாஹுவாக வரக்கூடிய அந்த வசனங்களுடன் அத்துஃப் மாத்தூஃபினுடைய விடயம் சம்பந்தப்படுவதனால் 3 விடயங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, கட்டாயம் மஃபூல் மாஹுவாக மாத்திரம்தான் சொல்ல வேண்டும், அத்துஃப் மாத்தூஃபாக ஒருபோதும் வைக்க முடியாது என்று சில வசனங்கள். இவற்றை நாங்கள் அந்த வசனங்களினுடைய கருத்தை அடிப்படையாக வைத்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏற்கனவே சொல்லப்பட்ட உதாரணங்களிலே இஸ்தவல் மா உல் ஹஷபத்த என்ற வசனத்திலே அது மஃபூல் மாஹுவாக மாத்திரம்தான் வைக்க முடியும். இஸ்தவல் மா உல் ஹஷபத்து, தண்ணீரும் அந்த பலகையும் சமமாகிவிட்டது என்று சொல்ல முடியாது. காரணம், ஹஷபத் அந்த பலகை ஒரு இடத்திலே அது பொருத்தப்பட்டிருக்கின்றது. தண்ணீர் தான் உயர்ந்து உயர்ந்து அதனுடன் சமமாகி விடுகின்றது, அந்த பலகையோடு சேர்ந்து சமமாகி விடுகின்றது. எனவே அந்த சமமாகுதல் என்ற செயலை தண்ணீரும் ஹசபத்தும் சேர்ந்து செய்யவில்லை, தண்ணீர் மாத்திரம்தான் உயர்ந்து உயர்ந்து அந்த ஹசபத்தினுடைய அந்த மட்டத்துக்கு உயர்கின்றது. எனவே அந்த வசனத்திலே மஃபூல் மாஹுவாக மாத்திரம்தான் வைக்க முடியும். இதே போன்றுதான் லா தன்ஹ அனில் கபீஹி வ இத்யானஹு, லா தன்ஹ நீ தடுக்காதே, அனில் கபீஹி மோசமான செயலை விட்டும் நீ தடுக்காதே, வ இத்யானஹு அதனை செய்வதுடன் நீயே பாவம் செய்து கொண்டு அந்த பாவத்தை விட்டு நீ தடுக்காதே, முதலில் நீ தவிர்த்து கொள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்திலே லா தன்ஹா அனில் கபீஹி வ இத்யானஹு என்று மஃபூல் மாஹுவாக மாத்திரம் நான் சொல்ல முடியும். லா தன்ஹா அனில் கபீஹி வ இத்யானிஹி என்று அத்துஃப் மாத்துஃபாக வைக்க முடியாது. அப்படி வைத்தால் கெட்டதை விட்டும் தடுக்காதே, மேலும் அதனை செய்வதை விட்டும் தடுக்காதே என்று தெளிவில்லாத ஒரு கருத்து வந்துவிடும். அதே போன்று மாத ஜெய்துன் வத்துலு அஷம்சி, மாத ஜெய்துன் ஜெய்து மரணித்து விட்டார், வத்துலு அஷம்சி சூரியன் உதயமாகுவதுடன் ஜெய்து மரணித்து விட்டார். இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே கட்டாயம் மஃபூல் மாஹுவாகத்தான் வைக்க வேண்டும், அத்துஃப் மாத்துஃபாக வைக்க முடியாது. அவ்வாறு வைத்தால் ஜெய்தும் சூரியன் உதிப்பதும் மரணித்து விட்டது என்ற கருத்து வரும். அதே போன்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல கூறுகின்றான், ஃபாஜிமிஉ அம்ரக்கும் வஷுரகாக்கும், ஃபாஜிமிஉ நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், தீர்மானித்துக் கொள்ளுங்கள், அம்ரக்கும் உங்களுடைய விடயங்களை, வஷுரகாக்கும் உங்களுடைய ஷரீக்குகளுடன், நீங்கள் யாரை இணை வைத்திருக்கின்றீர்கள் அவர்களுடன் உங்களுடைய விடயங்களை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இந்த வசனத்திலே உங்களுடைய விடயங்களையும் உங்களுடைய இணை வைப்பாளர்களையும் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று வரமாட்டாது. உங்களுடைய விடயங்களை நீங்கள் யாரை அல்லாஹுக்கு இணை வைக்கின்றீர்கள் அவர்களுடன் சேர்த்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லக்கூடிய வசனம். இரண்டாவது, அத்துஃப் செய்வதை விட, அத்துஃப் மாத்தூஃபாக சொல்லுவதை விட மஃபூல் மாஹுவாக கொடுப்பது ஏற்றம் என்று வரக்கூடிய இடங்கள். இதை நாங்கள் கருத்தை வைத்து அதே போன்று அல் கவாயித் நஹ்வியா நஹ்வு சட்டங்களை வைத்துதான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக கும்து வஸைதன், கும்து நான் எழுந்து நின்றேன், வஸைதன் ஜெய்துடன். இங்கே மஃபூல் மஅஹு என்ற அடிப்படையிலே வஸைதன் என்று நஸ்ப் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை நிற்றல் என்ற செயலை நானும் ஜெய்தும் செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையிலே கும்து வஸைதுன் என்றும் சொல்லவும் முடியும். ஆனால் பொதுவாக ஒரு லாஹிரான ஒரு இஸ்மை ஒரு லமீரின் மீது அத்துஃப் செய்கின்ற பொழுது அந்த லமீரை முன்ஃபசிலாக கொண்டு வர வேண்டும். கும்து வஸைதுன் என்று சொன்னால் நாங்கள் ஜெய்துன் என்ற அந்த லாஹிரான இஸ்மை கும்து என்ற சொல்லில் உள்ள அந்த தாவுடன் சேர்க்கின்றோம், அத்துஃப் செய்கின்றோம். இவ்வாறு அத்துஃப் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த லமீரை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட வேண்டும். அதாவது கும்து அன வஸைதுன் என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த வசனத்திலே அத்துஃப் மாத்தூஃபாக வைப்பதற்கு முடியும் என்று இருந்தாலும் கூட மஃபூல் மாஹுவாக வைப்பதுதான் ஏற்றமானது. மூன்றாவது, மஃபூல் மாஹுவாக கொடுப்பதை விட அத்துஃப் மாத்தூஃபாக வைப்பதே ஏற்றமானது. முதலாவது உதாரணத்திலே ஜா அல் அமீரு வல் ஜெய்ஷ என்று சொன்ன அந்த வசனத்திலே
ஜால் அமீரு வல் ஜெய்ஷ, ஜால் அமீரு வல் ஜெய்ஷு என்று இரண்டு விதமாக சொல்ல முடியுமாக இருந்தாலும் ஜால் அமீரு வல் ஜெய்ஷு என்று சொல்வதே ஏற்றமானது. எனவே மஃபூல் மஅஹு என்பது ஒரு செயல் யாருடன் செய்யப்பட்டிருக்கின்றதோ அதனை குறிக்கக்கூடியது. அதே போன்று மஃபூல் மஅஹுவை பொறுத்தவரையிலே அதற்கு முன்னால் மஅய்யாவுடைய வாவ் சேர்க்கப்படும். மஃபூல் மஅஹுக்கு நஸ்பு செய்த அந்த ஆமில் ஒரு ஃபியாலாகவும் இருக்கலாம், ஃபியாலுடைய அமலாக அமல் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம். இறுதியாக மஃபூல் மஅஹுவாக வரக்கூடிய அந்த சொற்கள், அந்த வசனத்தை நாங்கள் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அத்துஃப் மௌத்தூஃபாக சொல்வதற்கும் இடம்பாடானதாக இருப்பதனால் 3 நிலைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று மஃபூல் மஅஹுவாகத்தான் வைக்க வேண்டும் என்று வரக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றன. அதே போன்று அதுஃப் செய்வதை விட அதுஃப் செய்யவும் முடியும், மஃபூல் மஅஹுவாக கொடுக்கவும் முடியும். ஆனால் மஃபூல் மஅஹுவாக வைப்பதுதான் ஏற்றமானது என்று வரக்கூடிய இடங்கள். மூன்றாவதாக மஃபூல் மஅஹுவாக வைப்பதை விட, இரண்டுக்கும் இடம்பாடானதாக இருந்தாலும் மஃபூல் மஅஹுவாக வைப்பதை விட அதுஃப் மௌத்தூஃபா வரக்கூடிய இடங்களும் இருக்கின்றன. இவைகள் அந்த வசனங்களுடைய கருத்துக்களையும் வைத்து நஹ்வு சட்டங்களையும் வைத்துதான் அது தீர்மானிக்கப்படும். இது அல் மஃபூலு மஅஹுவை பற்றிய பாடம். அல் முஷப்பஹு பில் மஃபூலி பிஹி பொறுத்தவரையிலே இங்கே ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸைதுன் ஹஸனுன் வஜ்ஹஹு. ஸைதுன், ஸைத் என்பவர், ஹஸனுன் அழகானவர். அழகானவர் என்றால் வஜ்ஹஹு அவருடைய முகம் அழகானவர். இந்த வசனத்திலே நாங்கள் நேரடியாக வஜ்ஹுஹு என்று ஹஸனுன் என்ற அந்த சிஃபத்துல் முஷப்பஹா அதுக்கு நாங்கள் ஃபாயிலாக வைத்தால் முகத்தை மாத்திரம் நாங்கள் நாடுகின்றோம். வஜ்ஹஹு என்று சொன்னால் அந்த முழு மனிதனை நாடப்படுகின்றது என்ற அடிப்படையிலே ஸைதுன் ஹஸனுன் வஜ்ஹஹு என்று சொல்லப்படும். இதை பற்றிய தெளிவு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களிலே வரும். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை பார்ப்போம். பாபுல் மஃபூலி மஅஹு, மஃபூல் மஅஹுவை பற்றிய பாடம். வஹு அது அல் இஸ்முல் மன்சூபு நஸ்பு செய்யப்படக்கூடிய இஸ்மாகும். அல்லதி யுத்கரு பஅத வாவின் பிமஅனா மஅ, மஅ என்ற கருத்தை கொண்டுள்ள வாவுக்கு பின்னால் கூறப்படக்கூடிய நஸ்பு செய்யப்படக்கூடிய இஸ்மாகும். லிபயானி மன் ஃபுஇல மஅஹுல் ஃபிஅல், அந்த செயல் யாருடன் செய்யப்பட்டதோ அவரை தெளிவுபடுத்துவதற்காக கூறப்படும். மஸ்பூகன் பிஜும்லத்தின், ஒரு ஜும்லாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட நிலையில், அதாவது அதுக்கு முன்னால் ஒரு ஜும்லா வரும். ஃபீஹா ஃபியாலுன், அந்த ஜும்லாவிலே ஒரு ஃபியால் இருக்கும். அவிஸ்முன் ஃபீஹி மானல் ஃபியாலி வஹரூஃபுஹு, அல்லது ஃபியாலினுடைய கருத்தும் ஃபியாலினுடைய ஹர்ஃபுகளும் இருக்கக்கூடிய இஸ்ம் அதிலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை கொண்டு முற்படுத்தப்பட்ட நிலையில் மஅவுடைய கருத்தை கொண்டுள்ள வாவுக்கு பின்னால் கூறப்படக்கூடிய நஸ்பு செய்யப்படக்கூடிய இஸ்மாகும். அது நஹ்வு ஜா அல் அமீரு வல் ஜெய்ஷ வஸ்தவல் மாஉ வல் ஹஷபத வ அன சாயிருன் வன்னீல. வகத் யஜிபு நஸ்பு அலல் மஃபூலியத்தி, மஃபூலியத்தின் பிரகார நஸ்பு செய்வது சிலவேளை வாஜிபாகும். அது நஹ்வுல் மிசாலைனில் அஹீரைனி, இறுதி 2 உதாரணங்களையும் போன்று, அதாவது இஸ்தவல் மா வல் ஹஷபத அன சாயிருன் வன்னீல, இந்த 2 வசனங்களிலேயே மஃபூல் மஅஹுவாகத்தான் கட்டாயம் வைக்க வேண்டும், அத்துஃப் மஅதூஃபாக வைக்க முடியாது. வனஹ்வு லா தன்ஹா அனில் கபீஹி வ இத்யானஹு என்பதையும் போன்று இந்த வசனத்தில் எல்லா ஹர்ஃபு நஹ்யின் தன்ஹா ஃபியாலுன் முதாரியுன் மஜ்ஸூமுன் பிலா அன்னாஹியதி வ அலாமத்து ஜஸ்மிஹி ஹذஃபு ஆখিরিஹி லிஅன்னஹு முஅத்தல்லுன் பில் அலிஃபி. அன் ஹர்ஃபு ஜர்ன் அல் கபீஹி மஜ்ரூர், அல் ஜார் வல் மஜ்ரூர் முத்தஅல்லிகான் பி லா தன்ஹா. அல் வாவு வாவுல் மஇய்யதி இத்யான مفعول معه مضاف والهاء ضمير متصل في محل جر بالإضافة. ومات زيد وطلوع الشمس என்பதையும் போன்று وقوله تعالى فأجمعوا أمركم وشركاءكم என்பதையும் போன்று. الفاء على حسب ما قبل. أجمعوا فعل أمر مبني على حذف النون. وواو الجماعة ضمير متصل في محل رفع فاعل. أمر مفعول به مضاف. كم ضمير متصل في محل جر بالإضافة. الواو واو المعية. شركاء مفعول معه مضاف. كم ضمير متصل في محل جر بالإضافة.
வகத் யதரஜ்ஜஹு சிலவேளை அது ஏற்றமாகும். அதாவது மஃபூல் மாஹு என்ற அடிப்படையில் நஸ்பு செய்வது சிலவேளை ஏற்றமாகும். அலல் அத்ஃபி அத்ஃபை விடவும் ஏற்றமானதாகும். அது நஹ்வு கும்து வஸைதன் என்பதை போன்று. வகத் யதரஜ்ஜஹுல் அத்ஃபு அலைஹி சிலவேளை அத்துஃப் அதை பார்க்கிலும் ஏற்றமானதாகும். மஃபூல் மாஹுவாக வைப்பதை விட அத்துஃபாக வைப்பது ஏற்றமாகும். நஹ்வுல் மிசாலில் அவ்வலி முதலாவது உதாரணத்தை ஜா அல் அமீரு வல் ஜெய்ஷ என்பதை போன்று. வனஹ்வு ஜா அஸைதுன் வ அம்ருன் ஜா அஸைதுன் வ அம்ருன் என்பதை போன்று. இந்த ஜா அஸைதுன் வ அம்ருன் என்ற வசனத்திலேயும் ஜெய்து வருதல் என்ற செயலை அம்ருடன் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஜா அஸைதுன் வ அம்ரன் என்று சொல்ல முடியும். அல்லது வருதல் என்ற செயலை ஜெய்தும் அம்ரும் செய்திருப்பதனால் ஜா ஜெய்துன் வ அம்ருன் என்று இரண்டு விதமாக சொல்ல முடியும். ஆனால் மஃபூல் மாஹுவாக வைப்பதை விட அதுஃப் மஅ்தூஃபாக வைப்பதே ஏற்றமானது. ஃபல் ஆத்துஃபு ஃபீஹிமா இந்த இரண்டு வசனங்களிலேயும் ஜா லமீரு வல் ஜெய்ஷ ஜா ஜெய்துன் வ அம்ருன் இந்த இரண்டு வசனங்களிலேயும் அதுஃப் செய்வது ஒஃபீமா அஷ்பஹுமா அவ்விரண்டை போன்ற வசனங்களிலேயும் அர்ஜஹு மிக ஏற்றமானதாகும். லிஅன்னஹு அல் அஸ்லு அதுதான் அடிப்படையாகும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், இது ஃபஸ்லுன் ஒரு பாடமாகும். அம்மல் முஷப்பஹு பில் மஃஊல் பிஹி மஃஊல் பிஹிக்கு ஒப்பாக்கப்பட்டதை பொறுத்தவரையில் ஃபனஹ்வு ஜெய்துன் ஹஸனுன் வஜ்ஹஹு பினஸ்பில் வஜ்ஹி வஜ்ஹ் என்ற சொல்லுக்கு நஸ்பு செய்வதை கொண்டு ஜெய்துன் ஹஸனுன் வஜ்ஹஹு என்பதை போலவாகும். வசயத்தி அதனை பற்றிய பாடம் பின்னால் வரும். இதுதான் அல் மஃஊல் மாஹுவை பற்றிய சுருக்கமான விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.